கர்நாடகா ஸ்பெஷல் அவல் மசாலா தான். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து அவல் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிவப்பரிசி அவல் தான் எடுத்திருக்கேன். அந்த அவல் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஜஸ்ட் வந்து லைட்டாக வந்து தண்ணியில் வாஷ் பண்ணால் போதும். பேன் வந்து நல்லா வந்து சூடாகணும். சூடானதுக்கப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். அளவுக்கு கடுகு அண்ட் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணுறேன். கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். இது போல் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். மாங்காவை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து சாட்டே பண்ணலாம். காயை இதோட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வந்து நம்ம சாட்டே பண்ணுறோம். இது நல்லா வந்து இதுவும் வந்து ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்க அவலை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஒன்று சேர நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுதான் இதோட ஆட் பண்ணுறேன். வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான கர்நாடகா ஸ்பெஷல் மேங்கோ குக்கும்பர் போகா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.